Friends, vanakkam. Hi moms. Hi. So பூஜை முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கிரகப்பிரவேசம் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ கிரகப்பிரவேசம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக சுகன்யா குழலியோட நல்லா ஜாலியாக பேசி கதை பேசிகிட்டு இருந்தோம். நல்ல வெயில் அடிச்சுது, அப்படியே உச்சி வெயில். அது வரைக்கும் நடந்து போயிட்டு சும்மா நான் போயிட்டு வந்தோம் வெயில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெதர் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக நடந்தது. நாங்கள் இப்போ தான் வந்துட்டு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நாங்களே எங்களது இப்போ தான் பார்க்குறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா நடந்தது. மாம்ஸ் எப்படி மாம்ஸ் இருந்தது பூஜை? சூப்பராக இருந்ததுல? யா, ரொம்ப நல்லா பண்ணார். ஸோ இப்போ ஆக்சுவலாக மத்தியானம் வந்துட்டு டைம் வந்துட்டு இன்னும் செட் பண்ணல. ஸோ டைம் இதை பார்க்காதீங்க. டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ டைம் வந்துட்டு 1:50. ஸோ மத்தியானம் லன்ச் டைம். நான் இதெல்லாம் உள்ளே வச்சுட்டேன். ஆக்சுவலி உள்ளே வச்சுட்டு இப்போ தான் எடுத்தேன். என்னடா சாப்பிட்றீங்க? சாப்பாடு. ஓகே. ஸோ என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை இங்கே. ஸோ அம்மா அமிச்ச பார்சல்லாம் இங்கே இருந்தது. ஸோ அதை வச்சு பைத்தம்பருப்பு கூட்டு மாதிரி பண்ணேன். கூட்டில் உண்மையிலே கூட்டுனா நம்ம இதெல்லாம் வெங்காயம்லாம் பண்ணணும். வெறும் பைத்தம்பருப்பு தான் வேக வச்சேன். ஸோ பைத்தம்பருப்பு மஞ்சள் பொடி கூட இல்லை, ஆக்சுவலி மிளகா பொடி தான் கழிச்சது. மிளகா பொடி, பெருங்காயம், அப்புறம் வந்து கொடம்புளி இருந்ததா அதையும் போட்டுட்டேன். ஸோ கொஞ்சோண்டு புளிப்புக்காக அவ்வளோதான் போட்டு பைத்தம்பருப்பை வேக வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் வேக வச்சேன். சாதம் வந்துட்டு எங்கே இருந்தது? இங்கே சாதம் இதில் இருக்க குக்கரில் இருக்க பாருங்கள். சாதம் வேக வச்சு முடிச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையும் கலந்து பைத்தம்பருப்பு சாதம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வித் சிப்ஸு. ஓகே தானே மேம்ஸ் ஃபுட்டு? ஓகே. யா, ஆப்ஷன் இல்லை என்னப்பா. ஏன்னா நாங்கள் பாஸ்ட் டேஸாக வெளில சாப்பிட்டோமா. எங்களுக்கு இன்னொன்று இப்போ நாங்கள் வெளில கிளம்புனோம்னா 4 பேரும் வெளில கிளம்புனோம். கரெக்டாக மேம்ஸ்? அதனால் வீட்டை பூட்டிட்டும் போகக்கூடாது கிரகப்பிரவேசம் முடிச்சுட்டு. ஸோ அதனால் நாங்கள் அந்த ஆப்ஷனை வந்து கைவிட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது மத்தியானம் மார்னிங் ஃபுட் இருந்ததுல அதுதான் இது. மைக்ரோவேவ்னு போட்டேன். குக்கிங் மெத்தடு ரீஹீஸ்ட்டு. ஓகே ஓகே. இது ஓடுதா? யா, ஓடுது. சரி, ஓகே, சூப்பர். அப்புறம் ஏன்னா நான் இந்த மாதிரி மைக்ரோவேவ் யூஸ் பண்ணதில்லை. ஸோ யூஸ்வலாக எனக்கு வந்து அது மேலே தானே இருக்கும். ஸோ எனக்கு இது புதுசுங்க. நல்லா எனக்கு தெரியல என்ன மாதிரி யூஸ் பண்ணேன். 2 ஓவன் இல்லை, 4 நாள் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாமிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்புறமா வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம். எல்லா தேங்காயும் உடைச்சிட்டாங்க போல இருக்கே. ஓகே ஓகே, எல்லா தேங்காயும் உடைத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு தேங்காய் இங்கே இருக்குது. மாம்ஸ் இன்னும் ஒரு தேங்காய் இருக்குது. கொப்பரையும் நிறைய இருக்கிறது. அப்புறம் வேற என்ன இருக்கு? அவ்வளோதான். நட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ எடுத்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே லைட்டாக கிளியர் பண்ணிட்டேன். இப்போதைக்கு வந்து அந்த பார்ட்டை மட்டும் நகர்த்த வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றது எல்லாத்தையும் நகர்த்திடலாம். ஸோ லைட்டாக மழை தூரிச்சு இல்லைப்பா? ரொம்ப லைட்டாக மழை தூரிச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் கொஞ்சோண்டு தூங்கினேன். இவர் நல்லா தூங்கிட்டார் என்ன எழுப்புறேன்ட்டு. இது வந்து வேற ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இது வந்து ஸ்டார் ஹைபிஸ்கஸா. இது வந்துட்டு வெத்தலை செடி. இது வந்துட்டு பிரம்ம கமலமா அதுல இல்ல. ஆமா. அப்புறம் இது ஏதோ இந்த செடி லைக் டெக்கரேட்டிங் பிளான்ட். ஸோ
ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நட்டு வைக்கலாம். நாளைக்கு பார்ட்டிலாம் முடியட்டும், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நட்டு வைக்கலாம். ஸோ மதியானம் லஞ்சு நான் செம்ம காமெடி பண்ணுங்க. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு வச்சு எதனா இது பண்ணலாம், சாம்பார் பண்ணலான்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து சன்னா தால் ஊற வச்சிட்டேன். வடை தான் போடணும். வேறு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு நான் சாம்பார் பண்ணுறதுக்கு தான் ஊற வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அதான் சுகன்யா அவங்க ஊற வைக்கிறேன்னு சொல்லி, நீங்கள் சன்னா தாலில் பண்ணுவீங்களான்னு. சன்னா தாலா, அதாவது கடலைப்பருப்புலையா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து கொட்டழுத்தில் இத்தனைக்கும் நான் எழுதியிருக்கேன். ஏதோ ஒரு நினப்பில் நான் அதை ஊற வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், கடலை பருப்பு, அதான் சன்னா தால் அழகாக எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல காலம் பைத்தம் பருப்பு இருந்தது, அதை வச்சு பண்ணிட்டேன். அம்மா ஊரில் இருந்து அனுப்புனேன் மீதியெல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இங்கே தானே வச்சுட்டு போனோம், பண்ணியாச்சு. ஸோ போயிட்டு வேக்யூம் கிளீனர் எடுத்துகிட்டு வரணுங்க. இப்படியே இருந்துச்சுன்னா பார்ட்டிக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ வேக்யூம் கிளீனர் எடுத்துகிட்டு வந்துட்டு க்ளீனப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்ல டர்ட்டாக இருக்குது ஆக்சுவலி வீடு ஃபுல்லாக. ஸோ இப்போ போயிட்டு வேக்யூம் கிளீனர் எடுத்துகிட்டு வந்துட்டு வீடை வந்துட்டு க்ளீன் பண்ணணும். அப்புறம் நைட்டுக்கு தூங்க வேண்டிய திங்ஸும் எடுத்துகிட்டு வரணும். நம்ம மாம்ஸ் எடுத்துகிட்டு வரலாமா? கிளம்பலாம் வாங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் பழைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. சரி நம்ம அதுக்கப்புறம் நைட்டு கூட தூங்கிறதுக்கான ஐட்டம்ஸ்க்கு தான் எடுத்துகிட்டு வரணும், நைட்டு கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நெட் வேலையை முடிச்சிடணும்ல, அதனால அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாசு இருந்ததுங்க நம்ம வீட்டில், நம்ம போன தீபாவளிக்கு. ஸோ அதை எடுத்து நாங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லைக் புது வீட்டுக்கு வந்ததுக்கான செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோங்க. வெடிக்குமா அது ஆஃப் ஆகும்போது ஒன்று நேர்த்திக்காங்கடா. இரு இங்கே இருறா வீடியோடா இருறா கிட்டவா. இதுதான் நம்ம வீடு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே, சரியா பார்க்கலன்னா இதுதான் நம்மளுடையது. ஒயிட் கலரில் நாங்கள் வந்துட்டு ஃபுல் சைடிங் கொடுத்துருக்கோம். ஸோ டெக்கார்ஸ் வெளியே வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் இது பண்ணல, சும்மா படிக்கிட்ட மற்றும் பூ வச்சோம். அதுக்கப்புறம் மேபி பார்ட்டி அன்னைக்கு கராஜ்லலாம் கூட டெக்கார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த 3rd கார் கராஜ் தான் ஓப்பனே ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பில்டர் கூட கூப்பிட்டு அது என்ன அப்படின்றது நம்ம கேட்கணும். அவ்வளோதான். பட்டாசு நம்ம எதுக்கு நாங்கள் எடுத்து வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போன தீபாவளியும் போது, ஏன்னா அந்த டைமில் நாங்கள் வீடெல்லாம் வாங்கலை, எதுக்கு வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ இயர் இருக்குது பார்த்திங்களா, நியூ இயருக்கு வெடிக்கலாம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சோம். ஆனால் எடுத்து வச்சது இங்கே வந்த உடனே நாங்கள் வந்துட்டு அதாவது டெக்கார் ஐட்டம்ஸில் தான் நான் எப்போவுமே வச்சுருப்பேன், இந்த பூஜா ஐட்டம்ஸில் தான். ஏன்னா அப்போ தான் வந்து தீபாவளிக்கு நம்ம முடிப்போமா, அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்கார், அந்த நியூ இயர் டெக்கார் அந்த மாதிரி இதில். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து சரி கிடச்ச உடனே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது அதெல்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் வெடித்து முடிச்சுட்டு இப்போ வந்து பழைய வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எடுக்கணும். வாங்க போகலாம். நாங்கள் பழைய வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் எல்லாமே சுட வச்சு சாப்பிட்ருவோம். கிழங்கு இருக்குது, குருமா இருக்குது. நேற்று நான் ஆக்சுவலாக குருமா பண்ணியிருந்தேங்க. ஸோ அந்த குருமாவும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஃப்ரோசன் பரோட்டாவும் கொண்டு வந்துட்டேன். நைட்டு டின்னர் அதுதான். ஸோ நாளைக்கு வேணால் உருளைக்கிழங்கு பண்ணிக்கலாம்னு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆமாப்பா, அவ்வளோதான்ப்பா. ஐயோ தக்காளி எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன் நாளைக்கு மத்தியானத்துக்கு. சரி தட்ஸ் ஓகே நினச்சிட்டு சரி சரிவா வீடியோ கட் చేసి யா நாங்கள் ப்ரொஜெக்டர்லேருந்து நைட்டு மேட்ரஸ் அதுன்னு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாச்சு. ஃபுல்லாக லைட்டே இல்லையா? ஒரு லைட் இல்லை, ஆடியோ தான் போட்டிருப்பாங்க.
மாம்ஸ் என்ன பண்றீங்க? பரோட்டா மாஸ் வந்து இப்போ பரோட்டா போட்டுருக்கேன் டின்னருக்கு. டின்னருக்கு பரோட்டா போட்டுட்டு இருக்கீங்களா? வாங்க சாப்பிடலாம். ஃபோன் பரோட்டா குருமா அப்புறம் கிழங்கும் இருக்கு. எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ஓகே. கிழங்கு வந்து கடையில் வாங்கினது, குருமா அம்மா பண்ணது. எதிரா வேணும்? இதுவும் அவங்க பண்ண ஹோம்மேட் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா இதுதான். நான் கடையிலன்னா இதான் சொல்லுவானுங்க. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு இப்போ வந்து பரோட்டா குருமா சாப்பிட்டு என்ன பிளான்ப்பா? ப்ரொஜெக்டரில் ஒரு மூவியை போட்டு யா கரெக்ட் அப்படியே பார்த்துட்டு தூங்க வேண்டியதுதான். ஏர் மேட்ரஸ் எல்லாத்தையும் விரிச்சிட்டு அது ஒரு சேர். சாட்டர்டே நைட்டு சண்டே நைட்டு அந்த குக் வித் கோமாளி பார்க்கலாம், ஜாலியாக காமெடியாக. கரெக்ட். யா நல்லா இருக்காடா? எப்படா இருக்கு டின்னரு? ஸோ அப்படியே எல்லா பேரும் வந்து வீட்டில் ஸ்வச் ஆகிட்டு இருந்தா அப்படியே ஃபேன் ஆன் பண்ணிட்டு அப்புறம் அப்புறம் திரும்பி எல்லா பிரச்சனையும் நாங்கள் போகிறாங்க இருக்கான். வாங்க ஓடி போயிடுங்க. ஐயோ பேண்ட்ரி லைட் ஆஃப் பண்ண. இன்னைக்கு மூவி பார்க்க போகிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரில் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். வாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கனாலே ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் 2 இதுதாங்க. கிளாரிட்டி எந்த அளவுக்கு வரும்ன்றது தெரில. நான் இப்போ போட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு நல்லா இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரிமோட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒயர்டு தான். ஒயர் இல்லாமலாம் இல்லை, ஒயர்டு தான். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு HDMI கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் இது மாதிரி டிவியோட கனெக்ட் பண்ணுறது அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. USB போர்ட்டுன்னு. ஸோ இதுதான் ஆன் ஸ்விட்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்துட்டு ஜூம் ஃபோக்கஸ் ஆகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா HDMI பயங்கர ஹை குவாலிட்டி அது இதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்ததில்ல, அதெல்லாம் சரியாக வேலை செய்யலை. அதனால தான் சரி ஓகே இது வந்து ரொம்ப வேலை கம்மி தாங்க. நான் வேணா ஃப்யூச்சரில் வந்து பசங்க ரூமில் கூட வச்சுக்கலாம். ஏதோ 4Kலாம் போட்டிருக்காங்க, அந்தளவுக்குலாம் இருக்காது. சும்மா ஒரு லைக் நம்ம கேம்பிங்க்கோ இல்லை இப்போ நம்ம வந்துட்டு மூவி பார்க்கறதுக்கோ யூஸ் ஆகும். சரி ஓகே இதை வச்சு நம்ம இப்போ வந்து மூவியை கேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஆக்சுவலாக வந்துட்டு டிவியோட கனெக்ட் ஆகுமா. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸு இல்லை IPTV அந்த மாதிரி அதில்னா கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் எதனா வந்துச்சுன்னா நம்ம வந்து மூவி பார்க்கலாம். ஸோ நாங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஹாய் கிரேஷ். ஹாய். அங்கே பாருங்கள் இது மேட்ரஸ் செம்ம சொதப்பல். அந்த ஏர் மேட்ரஸுடைய பேட்டரியை நாங்கள் வீட்டுக்கு மறந்துட்டோம். அதனால் மேட்ரஸ் டாப்பர் ஒன்று இருந்தது, அதை இப்போ தான் விரித்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அந்த இது செல்ஃப் இன்ஃப்ளேட்டபிள் கேம்பிங்கு. ஸோ அது வைக்காது. ஓகே பில்லோவா எப்படா இருக்கும் உங்களுடைய நைட்டு? டெரிபிளா? ஏன்டா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி படுக்க வச்சிருக்கேன். அப்புறம் என்னடா எப்படி மாம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காப்பா? ஓகேவா? யா இதுக்கு மேல இது பண்ண முடியாது. சரி ஓகே படம் பார்ப்போமா? நீங்க சொல்லுங்க என்ன படம்? பழைய குக் வித் கோமாளிலாம் நாங்கள் பார்க்கல. இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா போன வருஷம் குக் வித் கோமாளியே நாங்கள் வந்து கடைசி இதெல்லாம் பார்க்கவே இல்லை, வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறதுலாம். அதனால் இது வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலையா, ஸ்டார்டிங் கொஞ்சம் பார்த்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் நிறுத்திட்டோம். ஸோ அதனால் அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு IPTVயில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்துட்டு வாலில் கேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். யூடியூப்பில் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். என்ன பார்க்குறதுனே தெரியல. ஏன்னா வந்துட்டு பயங்கர டயர்டு, எக்ஸைட்மெண்ட் ப்ளஸ் புது பிளேஸ்னால அந்த தூக்கமும் வரல. ஆனால் டயர்டாகவும் இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன நீங்கள் யாரையுமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரையும் நாங்கள் வந்து பார்ட்டிக்குன்னு தனியாக ஒரு நாளில் வந்துட்டு அதாவது வீக்கெண்டில் வந்து வச்சு கூப்பிடலாம் அப்படின்றதான் பிளானு. ஸோ கம்மிங் சாட்டர்டே தான் நாங்கள் பார்ட்டிக்கு வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிடாம, ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிடாம எப்படிங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாரையும் நம்ம கூப்பிட போகிறோம். பார்க்குறீங்க ரோசா மத்தியானம் கிழிச்சு தூங்கல, அதனால அவர் மட்டை இல்லை மேம்ஸ். நாங்கள் மற்ற பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட். நாங்களாம் படம் பார்த்துட்டே தூங்க போகிறோம். என்ன பார்க்குறாரு?